வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் எண்ட் மார்ஜினலி லோவர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 31 புள்ளிகள் குறைந்து 23,618 முடிவடைந்திருக்கிறது. இன்றைக்கி மெயினாக பார்த்தோன்னா வீக்லி என்ஐசி எக்ஸ்பைரி அந்த வாலட்டிலிட்டியோட மார்க்கெட் ஃப்ரெஷ் குளோபல் டெவலப்மெண்ட்ஸ் அதுதான் ஒரு முக்கிய காரணி. அதாவது காலையில் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஒரு ஈரான் ஒரு ரிப்போர்ட்டட் பீஸ் ப்ரப்போசல் ஃப்ரம் தெஹ்ரான். ஸோ அதனால் ஈஸிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மத்தியானம் பார்த்தா ஏதோ ஒரு ஈரானில் ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. அது தவிர இந்த ஸ்ட்ரைட் லைன் ஹார்மஸ் வழியாக ஒன்லி ரெண்டு ஷிப்பு தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாங்க. அதனால் நிஃப்டி காலையில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட் ஹையராக ஓப்பன் ஆச்சு. பாசிட்டிவ் டெரிட்டரியிலேயே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் செகண்ட் ஹாஃபில் தான் வந்தது. ஒரு மணிக்கு மேலே இண்டெக்ஸை கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் குறைய வச்சு டேஸ் ஹைலேருந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸில் முடிவடை செய்யுதுன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 செட்டில்ட் அட் 23,618. அதுமாரி அட்வான்சஸ் 1944, டிக்ளைன்ஸ் பார்த்திங்கன்னா 959. மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. மேலும் கிட்டத்தட்ட 56 பங்குகள் 52 வீக் ஹையையும் 35 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. 109 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 82 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. மெயினாக இந்த க்ரூட் ஆயில் ஸ்டில் ஒரு எலிவேட்டட் ஒரு ஆன்கோயிங் இந்த டென்ஷன், மிடில் ஈஸ்ட் டென்ஷனால் ஒரு 1.4% $110 மேலேயே இருந்துகிட்ருக்கு. அதனுடைய இம்பேக்ட் பார்த்தோன்னா இந்தியா ருப்பி அது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நியூ லைஃப் டைமில் டச் பண்ணியிருக்கு. மெயினாக அது மாத்திரம் இல்லாமல் யூஎஸ்னுடைய ட்ரெஷரி பாண்ட் ஈல்டும் ஒரு ஹையர் லெவலில் இருந்துகிட்ருக்கு. அது ஒரு அழுத்தமும் ஓவரால் குளோபலாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கு. அது மறுபுறம் we have to see. according to the Reuters பார்த்தோன்னா ருப்பி கிட்டத்தட்ட 6% இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்லேருந்து லேட் பிப்ரவரியிலேருந்து இந்த வீழ்ச்சியை தழுவிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கி 7 துறைகள் பாசிட்டிவாக இருக்கிறது அவுட் ஆஃப் 11. அதில் மெயினாக ஐடி, ரியாலிட்டி அண்ட் மீடியா ஏரிய துறைகள். மெயினாக ஐடியை பற்றி சொல்லணுன்னா, போன வாரம் ஐடி கிட்டத்தட்ட ஒரு 6.25% விழுந்துதுங்க. இந்த வாரம் அந்த 6.25%க்கு மேலேயே இந்த 2 நாளில் ஏறிடுச்சு. நம்ம ஐடி ஸ்டாக்ஸில் சில 4 ஸ்டாக்ஸை ஒரு ரேண்டமாக கொடுத்துருந்தோம். 20,000 ரூபா போடுங்க, ஒரு 15% ரிட்டர்ன். அது இன்றைக்கே 10% ரிட்டர்ன் கொடுத்துட்டு 2 நாளில். அதுமாரி வீழ்ச்சி அடைந்ததில் பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங் அண்ட் மெட்டல் இது 3ம் வீழ்ச்சியை தழுவியுள்ளது. நிஃப்டி ஐடி தான் ஒரு டாப் பர்ஃபார்மர். அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக், டெக் மஹேந்திரா 3 இன்றைக்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. எட்டர்னல் அண்ட் டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் ஏறி இருக்குது. இறங்கின பங்குகளில் பார்க்கும் பொழுது கோட்டக் பேங்க், அல்ட்ராடெக், டாடா கன்சியூமர், டைட்டன், அதானி போர்ட் இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியை சந்தித்ததுன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் 489 ரூபாய் அதிகரித்து 1,59,890 வெள்ளி 2,351 ரூபாய் இறங்கி 2,47,074 குருடாயில் 123 ரூபாய் அதிகரித்து 10,047 மணிமாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஆக்சிஸ் பேங்க், தென் கேப்ரி குளோபல், இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்னைக்கு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டியை பொறுத்தவரை இன்ஃபோசிஸு, தென் டாடா கன்சல்டன்சி, எட்டர்னல். அதேமாரி மார்க்கெட்டை இறக்கினதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் அண்ட் பாரதி ஏர்டெல் இந்த 3 புள்ளிகள் பார்த்திங்கன்னா நல்லாவே இறக்கி விட்ருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் மார்க்கெட்டினுடைய லேட்டன் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இன்றைக்கி 5.36% ஏறி இருக்குது. ஸ்ட்ராங் Q4 ஏர்னிங்ஸு. அதனால தான் இந்த ப்ராடர் ரேலி இன் ஐடி ஸ்டாக்ஸு அதுவும் சேர்ந்துன்றது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் மார்க்கெட் பிரெத் ஆன் என்எஸ்சியும் ரிமைன் பெட்டராக இருக்கிறது.
ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் இன்றைக்கி பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ் இன்றைக்கி. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் டவுன் பை 4.8%. ஸோ அதனால் அது செட்டில் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை யூஎஸ் எஃப்ஐனுடைய பையிங்கும் திரும்பி உள்ளே வந்திருக்கு. ப்ளஸ் மார்க்கெட் பிரெத்தும் பெட்டராக இருக்கிறதுனால மார்க்கெட் அந்த 23,825 அப்படிங்கிற புள்ளிகளை தொடுமா இல்லை அதற்கு முன்னாடியே இறங்குமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. பாசிட்டிவ் இன்புட் வந்ததுனால் அதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸ்டில் சச் டைம் இந்த வாலட்டிலிட்டி இருக்கத்தான் செய்யும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.